Hello everyone, நான் உங்கள் கவிதா. I hope everyone is doing well. ஸோ லாஸ்ட் வீடியோவில் நம்ம என்ன பார்த்தோன்னா ஹெட்டிங்ஸ் எப்படி டிஸ்பிளே பண்ணுறது, அதனோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு லாஸ்ட் வீடியோவில் பார்த்தோம். ஸோ நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பேராகிராஃப் டேகும் அண்ட் தென் ஃபார்மேட்டிங் டேக்ஸும் எப்படி டிஸ்பிளே ஆகும், அதனோட டிஃப்ரென்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும் கிட்ஸ். வாங்க நம்ம டைரெக்டாக ட்ரை பண்ணி பார்க்கலாம். அண்ட் தென் ஃபார்மேட்டிங் டேக்ஸ், இதெல்லாம் தான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ். bold, break, italic, underline, HR, that means horizontal rule. இதெல்லாம் தான் ஃபார்மேட்டிங் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். தென் போல்டு வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா ஒரு டெக்ஸ்ட்டை வந்து போல்டாக காமிக்கிறதுக்கு, ஐ மீன் ஒரு எம்ஃபசைஸ் பண்ணி நல்லா டார்க்காக காமிக்கிறதுக்காக யூஸ் ஆகிறது போல்ட் அண்ட் தென் ஸ்ட்ராங். ஸோ பிரேக் வந்து நமக்கு நெக்ஸ்ட் லைனில் பிரிண்ட் ஆகணும் அப்படின்றதுக்காக நம்ம பிரேக் யூஸ் பண்ணுவோம். தென் ஐ வந்து இட்டாலிக்கில் காமிக்கிறதுக்கு ஆர் எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு, ஐ மீன் இட்டாலிக்கில் காமிக்கிறதா எம்ஃபசைஸ் பண்ணி காமிக்கிறதுக்கு. ஓகேங்களா. நெக்ஸ்ட் அண்டர்லைன் வந்து ஒரு டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது யூ டேக். தென் ஹெச்ஆர் அப்படின்ற டேக் வந்து ஒரு ஹாரிசான்டல் லைனை நம்ம இப்போ எப்படி நம்ம ஸ்கேல் வச்சு கோடு கிழிக்கிறோம் அதே மாதிரி தான் நமக்கு வந்து ஹெச்ஆர் டேக் யூஸ் ஆகும். ஓகேங்களா. ஸோ நம்ம டைரெக்டாக எப்படி ப்ராக்டிஸ் பண்ணி பார்க்கலாம், அப்போ தான் நமக்கு வந்து நல்லா புரியும். வாங்க. ஸோ ஃபஸ்ட் அதுக்கு வந்து ஒரு நோட் பேடை க்ரியேட் பண்ணிக்கோங்க. அதை வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. நான் ஆல்ரெடி ஒரு நோட் பேட் க்ரியேட் பண்ணியிருக்கிறதுனால டைரெக்டாக நோட் பேடுக்குள்ளே போகிறேன். தென் இங்கே ஒரு HTML ஸ்ட்ரக்சரை க்ரியேட் பண்ணிக்கோங்க. பை டிஃபால்ட்டாக நமக்கு இது வேணும். அண்ட் அந்த HTML வந்து நம்ம க்ளோஸ் பண்ணிக்கலாம் ரூட் டேகை. இதுக்குள்ளே நம்ம ஹெட் அப்படிங்கிற நம்மளோட டாக்குமெண்டேஷனுக்கான டேகை கொடுத்துக்கலாம். இதையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. ஸோ ஹெட்டில் வந்து டைட்டில் கொடுத்துக்கோங்க, TITLE. இதுக்கான டைட்டில் வந்து நான் ஃபார்மேட்டிங் வெப் பேஜ், ஃபார்மேட்டிங் டேக்ஸ் வெப் பேஜ் அப்படின்னு சொல்லிட்டு நான் டைட்டில் கொடுக்குறேன். அந்த டைட்டிலையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் நாம் வந்து பாடி டேக் க்ரியேட் பண்ண போகிறோம். தென் பாடி டேக்கையும் க்ளோஸ் பண்ணிக்கோங்க. பாடி டேக்குக்குள்ளே நான் ஒரு ஹெட்டிங் டேக் க்ரியேட் பண்ணுறேன். ஜஸ்ட்டு ஒரு ஹெட்டிங் ஷோ பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றதுக்காக ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஹெட்டிங் டேக் க்ரியேட் பண்ணுறேன். தென் இதுக்குள்ளே நான் பேராகிராஃப் டேக் கொடுக்க போகிறேன். 2 பேராகிராஃப் டேக் க்ரியேட் பண்ண போகிறேன். ஸோ Ctrl+P அழுத்திட்டு நெக்ஸ்ட்டு வந்து இதை காப்பி பண்ணி 2 பேராகிராஃப் டேகை க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸோ இதுக்குள்ளே நான் சம் பேராகிராஃபை கொடுக்க போகிறேன். ஆல்ரெடி நான் பேராகிராஃப் எடுத்து வச்சுருக்கேன், அதனால் நம்ம அந்த பேராகிராஃபையும் நான் யூஸ் பண்ணிக்க போகிறேன். ஒன்று வந்து மார்வல் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன், இன்னொரு பேராகிராஃப் வந்து கிரிக்கெட் ரிலேட்டடான இன்ஃபர்மேஷன். ஓகேங்களா. ஸோ நான் இங்கே நீங்கள் நல்லா கவனிச்சிங்கன்னா இந்த 2 பேராகிராஃப்க்கு இடையிலே நான் எந்த ஒரு லைன் இந்த மாதிரி எதுவுமே கொடுக்கல. பட் நமக்கு HTML ரன் பண்ணும்போது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். நீங்கள் டிஃப்ரென்ஸ் கண்டிப்பாக ஃபைண்ட் பண்ணுவீங்க. ஸோ அதுக்கு Ctrl+S அப்படின்னு ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நமக்கு இந்த சேவ் பாப்பப் வரும். இல்லை அப்படின்னா நம்ம ஃபைல் போய்ட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தோம் நம்ம சேவ் ஆப்ஷன் பண்ணலாம். ஸோ ஃபார்மேட்டிங் அப்படின்னு சொல்லிட்டு ஃபார்மேட்டிங் 1 அப்படின்னு சொல்லிட்டு நான் என்னோடய ஃபைல் நேம் கொடுத்துக்கிறேன். நெக்ஸ்ட்டு ஆல் ஃபைல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு இது வந்து ப்ரௌசரில் கன்வெர்ட் ஆகும், இல்லைனா அது ஒரு டெக்ஸ்ட் ஃபைலில் சேவ் ஆகிடும். ஸோ .html கண்டிப்பாக கொடுங்க. அண்ட் தென் கொடுத்துட்டு சேவ் அப்படிங்கிற ஆப்ஷனை கொடுத்திங்கன்னா உங்களுக்கு வந்து ப்ரௌசர் ஆப்ஷன் ப்ரௌசரில் கன்வெர்ட் ஆகும். ஸோ நாம் க்ரியேட் பண்ணது ஃபார்மேட்டிங் 1 அப்படிங்கிற ஃபைல். ஸோ ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி பாருங்கள். ஓகே, உங்களால் அப்சர்வ் பண்ண முடியுமா அப்படின்னு பாருங்கள். இந்த இடத்துல உங்களுக்கு ஒரு டிஃப்ரென்ஸ் தெரியும். 2 பேராகிராஃப்க்கு இடையில் ஒரு லைன் வந்திருக்கு இல்லைங்களா. ஸோ இந்த லைன் வந்து நம்ம கொடுத்தோமா அந்த இடத்துல அப்படின்னு பாருங்கள். டைப் பண்ணும்போது இங்கே இருக்குங்களா பாருங்கள் லைன், இல்லை. ஸோ அந்த லைன் எப்படி நமக்கு வருது அப்படின்னா பேராகிராஃப் நம்ம 2 பேராகிராஃப் கொடுத்துருக்கோம். ஸோ எப்போவுமே நம்ம 2 பேராகிராஃப் எழுதுகிறோம், ஒரு நோட்டில் எழுதுகிறோம் அப்படின்னா கூட அதுக்கு கொஞ்சம் லைன் கொடுப்போம். அப்போ தான் நமக்கு நெக்ஸ்ட்டு பேராகிராஃப் அப்படின்னு சொல்லிட்டு டிஃப்ரென்ஸ் தெரியும். ஸோ சிஸ்டமில் HTMLலேயுமே அதே மாதிரி தான். ஒரு பேராகிராஃப் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அதுக்கான லைனை விட்டுட்டு தான் நெக்ஸ்ட்டு பேராகிராஃபை அதை ஸ்டார்ட் பண்ணும். ஸோ அதுதான் பேராகிராஃபோட யூஸ். ஓகேங்களா.
ஸோ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பார்ப்போம் ஃபார்மேட்டிங் எப்படி பண்ணுறது அப்படின்னு சொல்லிட்டு. ஃபர்ஸ்ட் வந்து போல்ட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃபார்மேட்டிங் டேக் க்ரியேட் பண்ணுறேன். கோடிங் இஸ் அ ஃபன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டெக்ஸ்ட்டு நான் க்ரியேட் பண்ணுறேன். அந்த டேக்கை க்ளோஸ் பண்ணிக்கோங்க. தென் நம்ம போல்ட் பி அப்படிங்கிற டேகையும் யூஸ் பண்ணலாம், இல்லைனா ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேகையும் நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இந்த டெக்ஸ்ட்டையே நான் காப்பி பண்ணி இங்கேயே யூஸ் பண்ணிக்கிறேன். நீங்களும் காப்பி பேஸ்ட் பண்ணுறதுனா பண்ணிக்கோங்க, இல்லைனா டைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு வந்து இது வந்து கொடுத்தாச்சு, ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நம்ம கொடுக்க போகிறது வந்து இட்டாலிக் ஐ அப்படிங்கிறது, ஓகேங்களா. அதே சேம் டெக்ஸ்ட்டு தான் நான் கொடுக்க போகிறேன். ஸோ இட்டாலிக் அப்படிங்கிற அதையுமே க்ளோஸ் பண்ணிக்கோங்க. நம்ம ஆல்ரெடி பார்த்தோம் போல்ட் அப்படிங்கிறது நமக்கு கொஞ்சம் டார்க்காக தெரியும், அதுதான் இதனோட டிஃப்ரென்ஸ். அண்ட் தென் இட்டாலிக்குங்கிறது வந்து நம்மளோட டெக்ஸ்ட்டு வந்து இட்டாலிக்கில் ஷோ ஆகும். இதுவும் எம்ஃபசைஸ் இஎம் அப்படிங்கிற டேகும் சேம் டேக் தான். ஸோ நம்ம இட்டாலிக் ஐன்ற டேகை யூஸ் பண்ணலாம், இஎம் அப்படிங்கிற டேகை யூஸ் பண்ணலாம். இங்கேயும் பிங்கிற டேகையும் யூஸ் பண்ணலாம், ஸ்ட்ராங் அப்படிங்கிற டேகையும் நம்ம மாற்றி யூஸ் பண்ணலாம். தென் கோடிங் இஸ் அ ஃபன் அப்படிங்கிற சேம் டெக்ஸ்ட்டை நான் கொடுத்து இங்கே சேவ் பண்ணுறேன், ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு நான் கொடுக்க போகிற டேக் வந்து ஹெச்ஆர் அப்படிங்கிற ஹாரிசான்டல் லைன் அப்படிங்கிற டேகு. ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணணும் அப்படின்ட்டு அவசியம் இல்லை, ஓகேங்களா. தென் என்ன டேக் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம HTML பார்ப்போம். நெக்ஸ்ட்டு என்ன டேக் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா அண்டர்லைன் அப்படிங்கிற டேக் இருக்குது. ஸோ இதையும் நம்ம ஃபார்மேட்டிங்கில் கொடுப்போம். யூ அப்படிங்கிற டேக் தான் வந்து அண்டர்லைனுக்கான டேகு. ஸோ நம்ம சேம் டெக்ஸ்ட்டையே நான் காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கிட்டேன். அண்ட் தென் இந்த டேகையும் நம்ம கண்டிப்பாக க்ளோஸ் பண்ணியிருக்கணும். தென் நம்ம இப்போ ரன் பண்ணி பார்க்கலான்னு நினைக்கிறேன். உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் அப்சர்வ் பண்ணி பாருங்கள், அப்போ தான் உங்களுக்கு வந்து புரியும்னு நினைக்கிறேன். இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல ரெஃப்ரெஷ் அப்படின்ற பட்டன் இருக்கும். ஸோ இதை வந்து ரெஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா தான் உங்களுக்கு வந்து ரெஃப்ரெஷ் ஆகும். சாரி. ஸோ இந்த இடத்துல பார்த்திங்கன்னா நமக்கு வந்து பிரேக்கே இல்லாமல் லைனாக அடுத்தடுத்து நமக்கு என்னென்ன இருக்கோ எல்லாமே வந்திருக்கு. ஸோ நமக்கு வந்து நெக்ஸ்ட் லைனில் வரணும், நமக்கு வந்து புரியணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா பிரேக் அப்படிங்கிறத நம்ம ஆட் பண்ணணும், ஓகேங்களா. சாரி, இங்கே வந்து தப்பாக கொடுத்துருக்கேன். ஸோ இந்த பிரேக் டேக் வந்து எதுக்காக யூஸ் ஆகுது அப்படின்னா இதை காப்பி பேஸ்ட் பண்ணிக்கோங்க எண்ட் ஆஃப் த டேக்கில், ஓகேங்களா. எவ்ரி எண்ட் ஆஃப் த டேக்குக்கும் இதை காப்பி பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்லாஷ் போட்டு நம்ம அந்த டேகை க்ளோஸ் பண்ணதுக்கப்புறம் இந்த பிரேக்கை கொடுக்கணும், அப்போ தான் இது வந்து ப்ராப்பராக ஒர்க் ஆகும். தென் சேவ் பண்ணிக்கோங்க. இப்போ போய்ட்டு ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்க அப்படின்னா எல்லாமே நெக்ஸ்ட் லைனில் ஷோ ஆகும். இங்கே வந்து பார்த்திங்கன்னா கோடிங் இஸ் அ ஃபன் அப்படின்னு ஃபஸ்ட்டு 2 இருக்குது இல்லைங்களா. இந்த ரெண்டுமே வந்து நம்ம என்ன கொடுத்துருக்கோம் அப்படின்னா போல்ட் அண்ட் தென் ஸ்ட்ராங் அப்படின்னு சொல்லிட்டு 2 டேக் கொடுத்துருக்கோம். இந்த 2 டேக்குமே நம்ம இதெல்லாம் எதனா ஒரு டேக் யூஸ் பண்ணிக்கலாம், இது ரெண்டுமே சேமாக தான் ஒர்க் ஆகும். அண்ட் தென் இன்னொரு டேக் பார்த்திங்கன்னா ஐ ஆர் எம்ஃபசைஸ். இந்த டேக் எதுக்காக யூஸ் ஆகுதுன்னா இட்டாலிக்கில் ஷோ ஆகிறதுக்கு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த ஐயை வந்து நான் ஒன்லி இதை வந்து கட் பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணுறேன். ஒன்லி நான் இதை வந்து கோடிங் அப்படின்றதுக்கு மட்டும் அப்ளை பண்ண போகிறேன். ஸோ இந்த இஸ் ஃபன் அப்படிங்கிறது வந்து நமக்கு இட்டாலிக்காக காமிக்காது. ஸோ உங்களுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் புரியும். இப்போ பாருங்கள், ஓகேங்களா. நான் அதை சேவ் பண்ண மறந்துட்டேன். ஸோ சேவ் பண்ணிவிட்டு வந்தேன். ஸோ எப்போவுமே நம்ம இதை மாடிஃபை பண்ணுறோம், டெக்ஸ்ட்டு இந்த ஃபைலை மாடிஃபை பண்ணுறோன்னா Ctrl S அப்படின்ற ஆப்ஷன் கொடுத்து சேவ் பண்ணுங்கள். இல்லை ஃபைல் போய்ட்டு ஜஸ்ட்டு சேவ் அப்படின்னு கொடுத்திங்கன்னா மட்டும்தான் இந்த இடத்துல நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகும். இதுவுமே நம்ம ரெஃப்ரெஷ் பட்டன் எவ்ரி டைம் நம்ம ப்ரெஸ் பண்ணணும் நம்ம எதனா மாடிஃபை பண்ணோன்னா, ஓகேங்களா. ஸோ எந்த டைம் நம்ம மாடிஃபை பண்ணாலுமே Ctrl S பண்ணி இங்கே ஃபைல்லையும் சேவ் பண்ணணும், அதே சமயம் இங்கே
ரீஃப்ரெஷ் பட்டன் அழுத்தினா தான் நமக்கு இங்கே இருக்கிற டிஃப்ரென்ஸ் புரியும், என்ன நமக்கு ரிஃப்ளெக்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த டைம் நான் கோடிங்க்கு மட்டும் ஐ அப்படிங்கிற ஆப்ஷன் கொடுத்தேன், அதனால் இது மட்டும் எம்ஃபசைஸ் ஆகிருக்கு, இது மட்டும் இட்டாலிக்கில் இருக்குது. இது பார்த்திங்கன்னா நார்மல் டெக்ஸ்ட்டாக இருக்குது. அதே மாதிரி இங்கே வந்து நம்ம போல்டு கொடுத்துருக்கிறதுனால டார்க்காக இருக்குது டெக்ஸ்ட்டு, இங்கே நார்மலாக ஷோ ஆகியிருக்கிறதுனால டெக்ஸ்ட்டு நார்மலாக ஷோ ஆகுது. அண்ட் தென் நான் ஒரு ஹாரிசான்டல் லைன் கொடுத்தேன் ஹெச்ஆர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அந்த ஹாரிசான்டல் லைன் தான் இந்த இடத்துல பெரிய லைன் நமக்கு கோடு மாதிரி காமிக்குது. அண்ட் தென் நான் ஒரு யூ டேக் கொடுத்துருந்தேன், இது வந்து அண்டர்லைன் பண்ணுறதுக்கான டேக். ஸோ நமக்கு டெக்ஸ்ட்டை அண்டர்லைன் பண்ணி காமிச்சிருக்கு. இங்கே கவனித்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இதை ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். HTML வந்து ரொம்ப ரொம்ப ஈஸியான லாங்குவேஜ். அண்ட் தென் இது வந்து ரொம்ப எக்ஸைட்டிங்காக இருக்கும் நம்ம ரியல் டைமில் பார்க்கும்போது. ஈவன் நம்ம வந்து ஒரு டெக்ஸ்ட்டுக்கு கலர்ஸ் கூட கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இந்த H1 டேகுக்கு நான் கலர் பண்ணி காமிக்கிறேன், ஓகேங்களா. ஸ்டைல் ஈக்குவல் டு ஸ்டைல் அப்படிங்கிற ஒரு ஆட்ரிபியூட் வச்சு இதை நம்ம ஸ்டைல் பண்ணலாம். கலர் ரெட் அப்படின்னு சொல்லிட்டு நான் கொடுக்குறேன். ஸோ இதை Ctrl S ப்ரெஸ் பண்ணி சேவ் பண்ணிக்கோங்க. அண்ட் தென் இதை ரெஃப்ரெஷ் பண்ணி பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள், நமக்கு ஃபார்மேட்டிங் டெக்ஸ்ட் அப்படின்றது வந்து ரெட் கலரில் ஷோ ஆகியிருக்கு. சப்போஸ் இந்த ஹோல் பாடியுமே உங்களுக்கு வேறு கலரில் இருக்கணும், ஒயிட் பேக்ரவுண்ட் இருக்கக்கூடாது அப்படின்னா மெயினாக இந்த பாடி அப்படிங்கிற டேகுக்குள்ளே நம்ம ஆட்ரிபியூட் கொடுக்கணும். ஸ்டைல் அப்படிங்கிற ஆட்ரிபியூட் கொடுத்து ஈக்குவல் டு பேக்ரவுண்ட் -கலர் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்து இதுக்கு வந்து நம்ம கலரை நம்ம கொடுத்தோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் வந்து க்ரீன் கலர் கொடுக்குறேன். இது எப்படி ஷோ ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா நமக்கு க்ரீன் கலரில் வந்துடுச்சு இல்லைங்களா. ஸோ இந்த மாதிரி தான் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். HTML கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் இந்த மாதிரி ஸ்டைல் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ ஒன்ஸ் HTML கம்ப்ளீட் பண்ணதும் நம்ம இதை CSS அப்படின்னு சொல்லுவோம், கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம். இது ஒரு ஸ்டைல் ஷீட்டுன்னு சொல்லுவோம். இதை நம்ம பார்க்கலாம், இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபர்ஸ்ட் நம்ம HTML டேக்ஸை கம்ப்ளீட் பண்ணிவிடுவோம். எல்லோரும் வீட்டில் ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அண்ட் தென் உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட்ஸில் மென்ஷன் பண்ணுங்கள், கண்டிப்பாக நான் கிளாரிஃபை பண்ணுறேன். தேங்க்யூ, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.